ஆனா யோசிவாக்கு தெரியும். இந்த டைம்ல தான் என்ன பண்ணும், சூரியன் நின்னாதான் சந்திரன் நின்னாதான் போர் முடியும்னு தெரியும். அவன் இதை யாருக்கு அப்படி கேட்கறான் தெரியுமா? கேட்கறான். தேவத்தை கேட்கும்போது செய்யாம இருந்திருப்பாரா? அத செய்யாம இருந்திருப்பாரா? அவரு தேவனிடத்துல ஜெபம் பண்ணி கேட்ட மாத்திரத்துல அவர் என்ன பண்றாரு, அவருடைய கைக்கீழே இருக்குது மொத்த ஜனங்களும் போர் அழிக்கிறாங்க. நான் சொன்னது போல சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி பாருங்க, அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடியும் சந்திரன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அவர் 2 கையங்களை மேல நோக்கி பாருங்க, மேல நோக்கி நின்றுட்டு நீயும் நில்லு சந்திரன் நில்லு என்ன பண்றாரு, கட்டளை எடுக்கிறாரு. இப்ப நான் அது கட்டளை அது வந்துச்சா? ஆனா அவரு கட்டளை இட்டாரு. ஏன் இழிச்சு யாரு நிக்க வாய்ப்பு இருக்குதா? நீங்க அதை நம்புறீங்களா? அது எப்படி நான் சூரியன் நிற்கும் நம்புறியா? நம்புறியா? சூரியன் இருக்குது. இப்ப நாங்க நிலா வரோன்னு நம்புவியா? ஏன் நம்ப மாட்டேன்? ஏன்னா நீங்க பார்த்தது ஆனா பார்க்காத ஒரு விஷயத்த தேவன் செய்வார் விட்டு யோசுவா யார் நம்புனா? அவன் 2 கரங்களை மேல தூக்கும் பொழுது அவன் 2 கரங்களை மேல தூக்கும் பொழுது சூரியனும் அப்படி நின்றது, சந்திரனும் அப்படியே நின்றது. நீங்க நம்ப முடியாத சொல்ற காரியத்தை நீங்க தேவன்கிட்ட ஜெபம் பண்ணும்போது நிச்சயமா அதை செய்வார். சரிங்களா? அவன் யார் மேல விசுவாசமா இருந்தான்னா தேவன் மேல விசுவாசமா இருந்தா. இப்ப நான் சொன்னது வருமானு கேட்டு யார் நம்ப மாட்டேன்னு சொன்னீங்க. ஆனா அவனுக்கு தெரியும். இப்ப அவர் யோசுவா சொன்னா நிச்சயமா பண்ணுவான். யாருக்கு வரும்? ஏன்னா அவர் தேவன் மேல நானும் விசுவாசமா தான் இருக்கேன். ஆனா இன்னும் என்ன பண்ண சமாதானத்தின் மேலானது போச்சு. சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயுதம் என்னும் பாதரட்சையை கால்களிலே கொடுத்தவர்களாயும் அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலான விசுவாசம் என்னும் கேடகத்தை இழுத்துக் கொண்டவர்களாயும் இல்லுங்கள். எபேசியர் 6:15 அவங்க கிட்ட